வணக்கம் யூடியூப்பாளர்களே. இன்று பைபாஸ் ரைடர் மட்டும்தான், இன்று ஒன்றும் வேலை இல்லை. அதனால் இன்றைக்கி சிம்பிள் வீடியோ வெளியில் வந்தேன். சும்மா அப்படியே ஷாப்பிங் மாதிரி வந்துட்டு அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கேன் பைபாஸில். சும்மா ஜம்முன்னு இன்னும் வேலை இல்லை, எங்கேனாலும் இல்லை. சரி எதுவும் வீடியோ போடலையே, அதனால் இன்றைக்கி வீடியோ போடலான்னு ஒரு சும்மா ரைடர் வீடியோ, ரோடு ரைடர். ஒன்றும் பெருசாக இல்லைங்க, போகலை. ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். அதனால் சரி ஈவினிங் போனால் ஒரு ரைடர் மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு வர்றேங்க. ரோடு டிரைவிங் ஜிகே ட்ராவலர் அப்படிங்கிற மாதிரினால ஒரு ட்ராவலர் டிரைவிங் போகணும், எப்படி சேஃபாக போகணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ. சேஃபாக போகணும், எப்போ போனாலும் சைடு பார்க்கணும், போகணும் வரணும். வராங்களா சரியாக வராங்களா சரியில்ல, ரைட்டாக போடுறாங்க வராங்களான்னு பார்த்து போட்டுக்கணும். ரோட் டிரைவிங் இன்றைக்கு யூடியூப்பாளர்களுக்கு டிரைவிங் எப்படி போகணும் எப்படி வரணும். மினிமம் ஸ்பீடு 60, யாரும் இல்லைன்னா 80 போகலாங்க. 60 இல்லைன்னா 50 தாங்க கரெக்டு. 60 போனால் மைலேஜ் தரும், ஜம்முன்னு போகலாம். வேகமாக போனாலும் போய் இடிச்சிருவான், நேரமாக போக முடியாத ஒரு பிரச்சனை ஆயிரும். அதனால் இன்றைக்கி ரோடு ஷோ மாதிரி ஒரு வீடியோ பாருங்க. நாளைக்கு ஒரு வீடியோ நல்லபடியாக போடுறேன். இன்றைக்கி வந்து ட்ரைவிங் வந்து ஸ்லோ பண்ணால் நேராக அப்படியே செகண்டுக்கு வந்துடலாங்க. செகண்டுக்கு வந்துட்டு தான் அப்புறம் மூவ் பண்ணணும். தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து போட்டிருங்க. மெயின் சீட் பெல்ட் போட்டிருங்க நேரில். இப்போ யூடியூப் நேரில் வெறும் வண்டி இருந்துச்சுதா மெயின் சீட் பெல்ட், பக்கத்தில் இருக்கிறவங்க சீட் பெல்ட் போட்டு விடுங்கள். சீட் பெல்ட் முக்கியம். சீட் பெல்ட்டெல்லாம் இப்போலாம் பிடிச்சிருவாங்க. சீட் பெல்ட் போட்டிருந்தா எதுவுமே பேப்பரு எல்லாம் வச்சுருந்தாலும் கேட்க மாட்டாங்க. சீட் பெல்ட்டு தாங்க முக்கியம். இல்லை நம்ம பக்கம் அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அங்கே போனோம்னா நம்ம சீட் பெல்ட்டு தாங்க முக்கியம் பார்க்குறாங்க. சீட் பெல்ட்டு போடலன்னா பிடிச்சிடுறாங்க. இப்போலாம் 500 1000 மீன் போட்டுறாங்க யூடியூப்பாளர்களே. அதனால் வந்து இன்றைக்கி மெயின் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. டிரைவிங் கற்றுக்கிறவங்களும் போகிறவங்க வரவங்களும் வேகத்தையாக போகணும் வண்டியில். கிராஸ்லாம் அப்படி பார்த்து தான் போகணும். ஃபோருக்கு வந்துடலாம், செகண்டுக்கு வந்துடலாம், தேர்டு கூட போயிடும். அப்படியே முடியல அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நேரில் ட்ராவல் நம்ம குட்டி வண்டி அல்டோ, நம்ம பையன் பேர் குட்டி பையன், ஆல்டோ குட்டி. ஒரு பொழுது ஓட்டினாலும் 2 பொழுது ஓட்டினாலும் ஓடுவாங்க. ஏன்னா ஓட்டணுங்க, நம்ம வண்டியை ஓட்டுறதுக்கு தான் ஆள் கிடையாது. வண்டினா சும்மா சிட்டாட்டம் போகும். நம்ம ஆல்டோ குட்டி எங்கே போனாலும் போயிடுவான். செல்லுன்னு அவனுக்கு தேவை மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பெட்ரோல் ஊற்றணும், க்ளீனாக போயிடுவாங்க. செல்லுன்னு அவனுடைய இடத்துக்கு நம்ம
பாசமான பையங்க. கிட்ட வந்து 10 வருஷம் முடிஞ்சிச்சு. 11 வருஷம் ஆகுது பையனுக்கு. குட்டி பையன் செக்க வேகம் போவாங்க, போகிறது இல்லைங்க. இப்போலாம் ஒரு நைட்டு பூரா போவாங்க. ஓட்டுறதுக்கு ஆள், போகிறதுக்கே இவன் ரெடி. நாம் ஓட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் இவன் ஓட்டுறதுக்கு ரெடி, போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். நார்மலும் ஸ்டார்ட் பண்ணால் போய்கிட்டே இருப்போம். செல்ல குட்டி பையன், ரொம்ப குட்டி பையன் பேர் குட்டி, ஆல்டோ குட்டி. புதுசாகவே எடுத்தங்க நம்ம குட்டி பையனை, புதுசாக எடுத்து தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம குட்டி பையனை. அதனால் நம்ம ஜெல்லுன்னு போகிறார் வரார், எந்த தொந்தரவும் இல்லை யாருக்கும். நீட்டாக போகிறார், நீட்டாக வரார். செலவு மட்டும் வச்சார்னா 2000 3000 4000 தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பார். நாமளாக பார்த்து செய்கிற வேலை. எனக்கு வந்து காய்ச்சல் இது இல்லை, அது மாதிரி எனக்கு வருஷம் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட், பிளட் செக்கப் மாதிரி, ஆயில் செக்கப், ஓலண்ட் ஆயில் செக்கப், பிரேக் ஆயில் செக்கப் எல்லாம் பண்ணணுங்க. பண்ணிட்டா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அவரே செட்டப் பண்ண மாட்டான். நேர்களே, குட்டி பையன், ஆல்டோ குட்டி பையன், சொன்னபடி கேளுங்கிற மாதிரி குட்டி பையன் சொன்னபடி போவான் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும். 11 குட்டி பையன் வந்து நம்ம கைக்கு வந்து 11 வருஷம் ஆகுதுங்க. குட்டி பையன் வந்து சும்மா சல்லுன்னு போவான், சல்லுன்னு வருவான். எந்த நேரம் கணக்கு இல்லைங்க. ஸ்டார்ட் பண்ணால் போயிட்டே இருப்பான், சல்லு சல்லுன்னு. நாம் கண் விழித்து ஓட்டணும் நேயர்களே. ஏதோ ட்ராவல், பகல் ட்ராவல், எந்த ட்ராவலாக இருந்தாலும் தயாராக இருப்பான் குட்டி பையன், ஆல்டோ குட்டி பையன் நேயர்களே. அந்த நம்ம பையன் நம்மக்கிட்ட வந்ததுலேருந்து அதாங்க கேஸ் போட்டேன். கேஸ் போட்டு அது ஒரு நாளைக்கு காமிக்கிட்டேன். நேரம் கிடைக்க ஒரு நாள் போனால் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் பிடிச்சி போடுறேங்க குட்டி பையனுக்கு கேஸ் மாட்டிருக்கீங்க. பெட்ரோலுக்கும் இதுக்கும் 10 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்டுங்க. பெட்ரோலில் 20, கேஸெல்லாம் 30. பெட்ரோல் 1 லிட்டரில் 20 கிலோமீட்டர், கேஸ் 1 கேஜ் 30 கிலோமீட்டர். நம்ம குட்டி பையன் ஸ்பீடப் போனால் தரமாட்டான், உள்ளே போகணும். உள்ளே போனால் தருவான், மைலேஜ் அருமையாக தருவாங்க. உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் 2010க்கு அப்புறம் இருக்கிற குட்டி பசங்களை யாராவது 1 2 வந்தால் வேலைக்கு வந்தால் வாங்கி மெயின்டெனன்ஸ் பண்ணி ஓட்டிக்கிங்க. கேஸ் போட்டு அருமையாக போவாங்க குட்டி பையன். இடம் நிறுத்துறதுக்கு சிரமம் இல்லைங்க, நல்லாயிருக்கும் வண்டி, நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் மெயினு, ஆயில் மாற்றணும், கூலண்ட் ஆயில் மாற்றணும். வாரம் ஒரு தடவை ஏர் செக்கப். நல்லா நம்மளுக்கு வந்து பூரா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், கம்ப்யூட்டர் போட்டால் தாங்க வேலை செய்யும். நேயர்களே, வீடியோ பிடித்திருந்தால் என்ஜிகே டிராவலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு லைவில் காமிக்கிற நேயர்களே, யூடியூப் நேயர்களே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.